எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ, கிடைக்கலையோ, மரியாதை கிடைக்கல, புகழ் கிடைக்கல, பதவி கிடைக்கல, இதெல்லாம் தேடி வரும். வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படும். இப்போ இந்த 7.5 சனியில் கூட நல்லது நடக்கும்னா நீங்கள் தான். குரு பெயர்ச்சி பலன்கள் மீனராசி நண்பர்களுக்காக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. உங்கள் ராசிநாதன் குரு உச்சமடைகிறார். இதனால் எங்களுக்கு என்ன சார்? அதுவும் 5ஆம் இடத்துல உச்சமடைகிறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார், ராசியை பார்க்குறார். எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ, கிடைக்கலையோ, அவமரியாதை அதெல்லாம் கிடைச்சின்னு இருக்கு. மரியாதை கிடைக்கல, புகழ் கிடைக்கல, பதவி கிடைக்கல, இதெல்லாம் தேடி வரும். உங்களை அவமானப்படுத்தி பேசினவங்க எதிரிகள் கூட உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் காலில் வந்து விழுவாங்க. வீட்டு வாசலில் கதவை தட்டிட்டு, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், உங்களை தெரியாமல் சண்டை போட்டேன் சார். மீனராசிக்காரனுக்கு என்ன ஒரு இது தெரியுமா? அவன் எப்பேற்பட்ட சண்டையிலையும் கழுவுற மீனில் நழுவுற மீனாக தப்பிச்சு வந்துடுவான். ஆனால் இப்போ அந்த தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் எவன் எதிரியும் அவன் வருவான் வீட்டு வாசலில், சார் தப்பு பண்ணிட்டேன் சார், உங்களை பற்றி பெருமையாக உங்கள் பெருமை தெரியாமல் பேசிட்டேன் சார், உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன் சார், உங்களை பற்றி தப்பாக செயல்பட்டுட்டேன் சார், உங்கள் தொழிலை கெடுத்துட்டேன் சார். நீ என்னடா கெடுக்கிறது? என் தொழில் தானாக நடந்துட்டுருக்குடா அப்படின்னு பெருமை பேசக்கூடாது நீங்கள். சரிப்பா வாப்பா பரவாயில்ல, ஏதோ உனக்கும் நேரம் சரியில்லை, எனக்கும் நேரம் சரியில்லை, நான் ஒன்று இதனால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னாச்சுன்னா, இப்போ நீ நல்லா திருந்திட்ட பற்றியா, என்னால் நீ திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துட்டார். பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அவன்கிட்ட போயிட்டு, எனக்கு தெரியும் நீ தான் பண்ணியிருப்ப, உன்னை எப்படி மட்டம் தட்டுவேன், என்றைக்குமே அந்த வெஞ்சன்ஸை வச்சுக்காதீங்க. அதே சமயம் உங்களுக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் இருந்து வந்த பகைமை உணர்வு விலகும். அதுவும் சனி 3ஆம் இடத்தை பார்க்குறார். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் இருக்கும். இப்போ உங்கள் தம்பி தங்கைகள் உங்களுக்கு நல்ல அட்வைஸராக மாறுவாங்க. இத்தனை நாளாக அவன் பேச்சை கேட்கவே இல்லை, என் தங்கச்சி பேச்சை கேட்கவே இல்லை, என் தம்பி பேச்சை கேட்கவே இல்லை, எனக்கும் என் தம்பிக்கும் ஆகாது. ஆனால் தம்பி உண்மையாக இருக்கணும். அந்த தம்பிக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருந்திருக்க மாட்டீங்க, அவன் உண்மையாக இருந்திருப்பான், அந்த தங்கச்சி உண்மையாக இருந்திருப்போம். அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் திருமணம் ஆகிடுத்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இருக்குது, பையன் இருக்கான், பொண்ணு இருக்கா, இல்லை பொண்ணு பையன் இருக்காங்க அப்படின்னா அவர்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ காதல் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய மேற்பார்வையில் அவங்க திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசுவீங்க, டே வா தம்பி, உனக்கு என்ன லவ் பிரச்சனையா, நான் கூட இருக்கேன், உங்கள் அப்பா நான் இருக்கேன்டா, அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுகிறேன், அந்த பொண்ணோட அப்பாட்ட நான் போய் பேசுகிறேன், என் தகுதி என்ன, உன்னோட திறமை என்ன, நான் பேசுகிறேன். உங்கள் அப்பா உங்களுக்கு உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உங்கள் அப்பாவுடைய வளர்ச்சியால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். உங்கள் அப்பா ஹெல்த்தில் பிரச்சனையா, அந்த ஹெல்த் பிரச்சனையில் சால்வ் ஆகும். உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். குறிப்பாக உங்கள் அப்பாவுக்கு வந்து முட்டி கால் கணுக்காலில் பிரச்சனையா, அந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக மாறுறதுக்கு நார்மலாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படும். நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்க, இல்லை டீச்சராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா அதீத லாபம் ஏற்படும். அரசாங்க பதவியில் இருக்கீங்கன்னா அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கான அமைப்பு வருது. பதவி தேடி வரும். கடல் கடந்த பயணத்தின் மூலமாக ஏற்பட்ட செலவுகளிலிருந்து வருமானம் ஏற்படும். ஃபாரின் போயிட்டு வந்திருப்பீங்க, 4-5 தடவை பிஸ்னஸ்க்காக போயிருப்பீங்க. அடப்போட எவன்போ அங்கே போனால் ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான். இப்போ தேடி வருவான் ஒருத்தன், சார் ஐ வாண்ட் டு see your ஐ ஹவ் சீன் யுவர் ப்ராடக்ட், ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட், இதோட குவாலிட்டி நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், எனக்கு நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு 100 பீஸ் இருந்தால் போதுன்னா அவன் 1000 பீஸ் கேட்பான், 10,000 பீஸ் கேட்பான். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற 10% லாபம் இல்லை, 18%, 20% லாபத்தில். ஸோ உங்களுடைய லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபார லாபம் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய வளர்ச்சியை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கீங்க, டீச்சராக இருக்கீங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்கள் எதிரிகள் கூட மெச்சக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு அக்டோபர் மாதத்துக்கு மேலே குடும்பத்தில் புதிய உறவுகளால் சுப செலவுகள் ஏற்படும். அப்படி இல்லையா ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஃபாரினில் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
தொழிலில் முதலீடு பண்ணி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு 7.5 சனி ஆரம்பித்ததுக்கப்புறமும் சங்கடத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த 7.5 சனியில் கூட நல்லது நடக்கும்னா நீங்கள் தான் எக்ஸாம்பிள். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபட வேண்டியது துர்கா சப்தஸ்லோகி, துர்க்கை வழிபாடு செய்யணும். முடிஞ்சதுன்னா வேத மந்திரம் துர்கா சூக்தம்னு ஒன்று இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் துர்கா சப்தஸ்லோகி இந்த ரெண்டையும் சொல்லிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோலிங்கர், அரக்கோணம் பக்கத்தில் ஷோலிங்கர்னு ஒரு 1300 படி உள்ள மலை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அதுக்கு பக்கத்தில் ஒரு 500 படி 550 படி உள்ள ஆஞ்சநேயர் மலையை தரிசனம் பண்ணுங்கள், இறங்கிட்டு வாங்க. சாயந்தரம் ஒரு 2 மணிக்கு மேலே கிளம்புங்க, ஷோலிங்கர் மலை ஏறுங்க. அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். அவ்வளோ பவர்ஃபுல். நான் பார்த்து மயங்கின இடம் அது, அப்பேற்பட்ட ஒரு இடம் அது. அந்த இடத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கூட 2 குச்சி எடுத்துகிட்டு போங்க. நிறைய குரங்குகள் இருக்குது, ஆனால் அங்கே குச்சி எடுத்துகிட்டு போகும்போது நிறைய சாப்பிட கொடுங்க, பழம் எடுத்துகிட்டு போங்க, கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா குரங்குக்கு கொடுக்க 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 உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகிச் செல்லும். இது பாதி பேத்துக்கு தெரியாது. குரங்கை பார்த்தா கோல் எடுக்கணும்பாங்க. குரங்கு வந்து உங்களை மாதிரி உங்கள் குழந்தையாட்டம் நிறைய கொடுத்து பாருங்கள். அது அன்பை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். எப்படி ஆஞ்சநேயர் ராமருக்கு கொடுத்ததை போல. குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்குறதா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்குறதா அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக சனி பயிற்சி பற்றி நிறைய பேச்சு வந்தது. முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன். காஞ்சி மகா பெரியவர் அவர் தலைமையில் நடந்த ஒரு சதஸ்லேயே சொல்லியிருக்காரு, வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல வந்தது, திருக்கணித பஞ்சாங்கம் அதுலேருந்து தழுவி அதை வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை கோயில்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கலாம், திருக்கணிதத்தை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணலான்ட்டு அவருடைய திருவாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு மிஞ்சின அறிவாளி யாரும் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் கிடையாது. அதனால் அவருக்கு மிஞ்சின சொல் வேறு யாருதும் கிடையாது. அதனால் அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுதான் இன்றைக்கும் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருக்கணிதம் அதுலேருந்து எடுத்து அதை அப்டேட் பண்ணி கொடுக்கப்பட்டது தான் இந்த திருக்கணிதம், திருக் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த திருக் பஞ்சாங்கம் உங்களுக்கு மனித இயல்புகளுக்கு, மனித வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக் பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு தான். அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மே மாதம் 26ஆம் தேதியே நடக்க போகிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் கொடுக்கறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு. இந்த குரு பயிற்சியில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது ராத்திரி 11 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 2026 அன்னைக்கு அந்த சிம்ம ராசியிலேயே அதிசாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிருவார். இது டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நடக்கும். ஜனவரி 24, 2027 அன்னைக்கு குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து வக்ரகதியில் கடகராசிக்குள்ள உச்சஸ்தானத்துக்குள்ளேயே வக்ரகதியில் வர்றார். அந்த இடத்துல வக்ரமாக பின்னோக்கி ஜனவரி 24லேருந்து ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருப்பார். அந்த இடத்துலேயே இருப்பார், வக்ரகதியில் இருப்பார். அந்த ஏப்ரல் 13, 2027 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதுலேருந்து மறுபடியும் நேர் நோக்கிய பயணம் ஏற்பட்டு 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று தன்னுடைய உச்சஸ்தானத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு. ஸோ இப்போ நம்ம பலன் எப்படி இருக்குன்னா நம்ம பொதுவாக தான் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம பலன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன் இருக்கும், நல்ல பலன் இருக்கும் எல்லாருக்குமே. அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் நல்ல பலன் தான் இருக்கும்.
அவர் அதிசாரமாக போகிறது நல்லது தான். ஆனால் வக்ரகதி ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 13 வக்ரம் சிம்மத்தில் ஆரம்பம். அந்த டிசம்பர் 13லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் இந்த நாட்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13 4 மாதம் கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ஒரு பொன் காலமாக இருக்கும், பொற்காலமாக இருக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏப்ரல் 13லேருந்து 2027 ஜூன் மாதம் வரை, 2027 ஜூன் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு குருவின் பாதசாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே குரு பயிற்சி பலன்கள் நற்பலன்களாக இருக்கும். பொதுவாக சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, சனி அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை காமிச்சிடுவார். இப்போ சனி மீனராசியில் இருக்கார், மேஷராசிக்கு போனால் என்ன பிரச்சனை வருமோ அது மீனராசியில் இருக்கும்போதே கடைசி 6 மாதத்தில் காமிச்சிடுவார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி காமிப்பார். அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு நெகட்டிவை கொடுத்துட்டு திரும்பி அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி 4 மாதம் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போவார், 4லேருந்து 6 மாதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி நடக்கும்போது சனி ஒரு தடவை வக்ரமாகிறாரு, வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் 6, 2026 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது. இந்த ராகு கேது பயிற்சி அதாவது டிசம்பர் 6லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் சிம்ம ராசியில் கேது இருப்பார். அந்த சிம்ம ராசியிலேருந்து கேது எங்கே வருவார்னா கடகராசிக்கு வந்துடுவார். அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கேதுவோடு இணைகின்ற குரு நிறையா பேர்த்துக்கு ஆன்மீக நாட்டத்தை ஜாஸ்தி பண்ணுவார். இன்ஃபேக்ட் அப்போ நிறையா கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சன்னியாசிகளுக்கு நேரம் சூப்பராக இருக்கிறதுக்கான, அதாவது சன்னியாசிகளுடைய குரல் ஓங்கக்கூடிய நேரம் விட்டது. அதனால் இத்தனை நாளாக சன்னியாசிகளுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் சங்கடங்களை தந்து கொண்டிருந்த நபர்களிலிருந்து, அந்த நபர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து சன்னியாசிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டை அந்த சமயத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய பொதுவான சிச்சுவேஷன். பொதுவாக பொன்னிறத்தோன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடையும் பொழுது நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அதன் பிரகாரம் இந்த குரு பயிற்சி 2026 to 27 குரு பயிற்சிங்கிறது 12 ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியை தான் கொடுப்பாரே தவிர தாழ்ச்சியை கொடுக்க மாட்டார். இறங்கு முகம் இருக்காது. அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்கா, குரு கெட்டு போயிருக்காரா, இல்லை எதிரி வீட்டில் உட்காந்துருக்காரா, நீச்சமாக இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது விவரங்கள் வேணும், எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொலைபேசி அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் மனதார பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.